ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 2A மெயின்ஸுக்கு டெய்லி ஆஸ் பர் ஸ்கெட்யூலில் வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். மொத்தம் 13 வாரம் கவர் பண்ணி கொடுக்குறேன். மொத்த சிலபஸ் ஜிஎஸ் ரீசனிங் கவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிடலாம். அந்த வகையில் இது வந்து அக்டோபர் 7க்கான டே 1க்கான வீடியோ. டாபிக் வந்து பாப்புலேஷன். ஸோ இதில் வந்து தமிழ்லையும் பிடிஎஃப் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் பிடிஎஃப் இருக்குது. கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லை 2க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், 2Aக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் இதில் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னா என்னென்னா, நாட்டில் இருக்கக்கூடிய வாழும் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை. ஸோ மெயின்ஸில் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு இது கேட்குறாங்கன்னா டெஃபினிஷனாக எழுதலாம், இல்லை அதை பற்றி என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் வந்து பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்ச்சி. பிறப்பு வீதம் பொறுத்தளவுக்கும் என்னென்ன காரணிகள் இருக்குன்னா, திருமண வயது, அதுக்கப்புறமா குழந்தை பிறப்பு அதிகரிப்பு, சமூக பழக்கங்கள், நம்பிக்கைகள், படிப்பறிவின்மை. ஸோ உங்களுக்கு 2A மெயின்ஸில், அதாவது நான் 2 விதமாக சொல்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறேன். ஏன்னா 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ்னு சொன்னால் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது 2 மெயின்ஸுக்கு, அப்ஜெக்டிவ்ங்கிறது 2A மெயின்ஸுக்கு. ஸோ எங்கெல்லாம் அப்ஜெக்டிவ்னு சொல்கிறேன்னா அது 2A மெயின்ஸுக்குங்கிற புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி காரணிகள் கேட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிறப்பு வீதத்தின் நிர்ணயிக்கும் காரணிகள்னு சொல்லிட்டு இதை கொடுக்கலாம். இது ஆப்ஷன் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இதில் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிறப்பு வீதம் உயர்வுக்கான காரணம் அப்படின்னு கேட்டு இளவயது திருமணம், அதிகமான குழந்தை பிறப்பு, பழைய சமூக பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஆப்போசிட்டாக மாற்றி வச்சாங்கன்னா அது ஆன்சர் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பிறப்பு வீதம் உயர்வதற்கான காரணங்களில் வந்து பழைய சமூக பழக்க வழக்கங்களுக்கு பதிலாக புதிய சமூக பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சாங்கன்னா அது தப்பு. ஸோ அதனால் படிக்கும்போது இதுக்கு எது லிங்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டாக இருந்தால் அது மாறி வரும். படிப்பறிவின்மை, அப்புறமா பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளிலோட அறியாமை, இதெல்லாம் வந்து பிறப்பு வீதம் வந்து அதிகரிப்பதற்கான காரணம். இன்னொரு 2 ஃபேக்டர் வந்து இறப்பு வீதம், குடிப்பெயர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்கள் தொகைக்கும் உள்ள தொடர்பு, இது வந்து மெயின் அப்ஜெக்டிவ் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவில் வந்து கேட்குறக்கான சான்ஸ் இருக்குது. மக்கள் தொகைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டாங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் மலிவான உழைப்பு கிடைக்கும், ஏன்னா நிறைய லேபர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அதிகமான பண்டங்களுக்கான தேவைகள் அதிகரிக்கும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதன் மூலிமா வந்து உற்பத்தி அதிகமாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து தேவைகள் அதிகம், அதனால் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலிமா டெக்னாலஜிலாம் வளரும். அடுத்து மக்கள் தொகை வெடிப்புனா என்ன, அதோட காரணங்கள் என்ன, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னென்னு இருக்குது. மக்கள் தொகை வெடிப்பானது அச்சுறுத்தக்கூடிய அதிவேகமான மக்கள் தொகையின் வளர்ச்சி வீதம். ஸோ கேட்டாங்கன்னா, டிஸ்கிரிப்டில் கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனாக கொடுங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக. ரீசனில் பார்த்தீங்கன்னா கீவேர்டு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் விட்டுருங்க. அதிக பிறப்பு வீதம், ஹை பர்த் ரேட்டு, குறைவான இறப்பு வீதம், லோ டெத் ரேட், இளவயது திருமணம், இயர்லி மேரேஜ், சமுதாய பழக்கங்கள், சோசியல் ரிலீஜியஸ் ரீசன்னு, அது பேக்வேர்ட்னஸாக இருக்கும். அடுத்து வறுமை, பாவர்ட்டி, வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், கல்வி அறிவின்மை, இல்லிட்ரஸி. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸு. எப்படி மக்கள் தொகை வெடிப்பு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து பொருளாதாரத்தை தடை பண்ணுது, எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு கேட்டாங்கன்னா இந்த கீவேர்டை மட்டும் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு ஒரு 2 பாயிண்ட்டு இல்லை 1 பாயிண்ட்டு அப்படி கொடுத்துட்டு அடுத்த இதில் போயிடலாம். உணவு பற்றாக்குறை, ஃபுட் ஷார்ட்டேஜு, உற்பத்தி செய்யாத நுகர்வோர் சுமை, பேர்டன் ஆஃப் அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ், தலா வருமானமும் நாட்டு வருமானமும் குறையும், நேஷ்னல் பெர் கேபிட்டா இன்கமும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வெடிப்பு பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஆப்ஷனாக கொடுக்கலாம், சான்ஸ் இருக்குது. சேமிப்பு முதலீடு குறைதல், லோவர் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்தா போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோரி எழுதிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் மூலதன ஆக்கம் குறைவு, கேபிட்டல் ஃபார்மேஷன் ரெடியூஸ் ஆகும், வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, லாஸ் ஆஃப் லேபர், லாஸ் ஆஃப் உமன்ஸ் லேபர், மகளிரின் உழைப்பு வீணாதல்,
அடுத்து உழைப்புக்கான உற்பத்தி திறன் குறைவு, லோ லேபர் எஃபிஷியன்சி, சமூக நல திட்டத்தின் மீது அதிக செலவு, மோர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் மெஷர்ஸ், வேளாண்மையில் பின்தங்கிய நிலை, அக்ரிகல்ச்சர் பேக்வர்ட்னஸ், வளர்ச்சியற்ற தொழில்கள், அண்டர் டெவலப்டு இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் பேர்டன் ஆன் கவர்மெண்ட், அரசு மீது நிதி சுமை. ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த ஹெட்டிங்கை மட்டும் கீப் பண்ணி எழுதினா போதும், உள்ளே இருக்கிறதெல்லாம் கதையே எழுதிட்டு இருக்காதீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது. அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வழிகள்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர், இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், கப்புள் ப்ரொடெக்ஷன் ரேட்டு. ஐஎம்ஆர்னா ஃபுல் ஃபார்ம் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட்டு. ஸோ தம்பதிகளின் பாதுகாப்பு வீதம், இந்த வீதத்தை அதிகரிப்பதால் குடும்ப கட்டுப்பாட்டு முறை கையாளும் தம்பதிகள் வீதம் அதிகரிக்கும். அடுத்து குழந்தைகளின் இறப்பு வீதம் குறைக்கணும், நாடு தொழில்மயமானோம், இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனோம், பெண்களின் எழுத்தறிவு வீதம் கல்வி அதிகரிக்கணும், இன்க்ரீஸ் இன் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் அண்ட் எஜுகேஷன், காலம் தாழ்த்தி திருமணம் செய்கிறது, லேட் மேரேஜ், சட்ட ரீதியான நடவடிக்கை, லீகல் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா பாலிகேமி, அப்புறமா சைல்டு மேரேஜ் எல்லாம் ப்ரோஹிபிட் பண்ணுறது, குடும்ப நலத்திட்டங்கள், ஃபேமிலி பிளானிங், இதெல்லாம் வந்து மெஷர்ஸு. மக்கள் தொகை கோட்பாடுகளில் தியரியில் பார்த்திங்கன்னா மால்தூசியன் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை வந்து இந்த மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த இதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம் வந்து மக்கள் தொகை வந்து பெருக்கல் வீதத்தில் அதிகரிக்கும், பாப்புலேஷன் வந்து ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் இன்க்ரீஸ் ஆகும், உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா கூட்டல் வீதம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து இதனால் சமமற்ற நிலை உருவாகும். இந்த சமமற்ற நிலை சரி செய்கிறதுக்காக 2 தடைகள் இருக்கும், இயற்கை தடை, செயற்கை தடை, ப்ரிவென்டிவ் செக்ஸு, பாசிட்டிவ் செக்ஸு. இயற்கை தடையில் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து ஃபெமைனு, பஞ்சம், அடுத்து வந்து வறுமை, வியாதிகள், போர்கள், நிலநடுக்கம், டிசாஸ்டர் இதெல்லாம் வரும். செயற்கையில் பார்த்திங்கன்னா தனித்திருத்தல், காலந்தாழ்ந்திய திருமணம், ஒழுங்குமுறை கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு செயற்கை தடைகள்லாம் வரும். ஸோ இது வந்து கொஷினாக கேட்கலாம் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஷினில். இயற்கை தடைகள் எது வரும், செயற்கை தடைகள் எழுதணும். மால்தூசின் தியரியை பற்றியே வச்சு கொஷின் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில். மக்கள் தொகை பெருக்கல் வீதத்தில் அதிகரிக்கும், உணவுப் பொருள் கூட்டல் வீதத்தில் அதிகரிக்கிறது. உத்தம அளவு கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட இயற்கை வளத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள மக்கள் தொகை. ஒரு நாட்டில் ஒரு வளங்கள் இருக்கும், அதை வந்து அளவாக இவ்வளோ பேர் இருந்தால் தான் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும், அப்படி யூட்டிலைஸ் பண்ணால் தான் க்ரோத் நல்லா இருக்குங்கிற அளவு தான் உத்தம அளவு கோட்பாடு, ஆப்டிமம் பாப்புலேஷன். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் கொஷின்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு, இது கேட்கலாம். இது ஸ்டேஜஸை வச்சு கொடுப்பாங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். முதல் நிலை பார்த்திங்கன்னா உயர்ந்த பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் இருக்கும். 2ஆம் நிலையில் வந்து உயர்ந்த பிறப்பு வீதமும் குறைந்த இறப்பு வீதமும் இருக்கும். 3ஆம் நிலையில் வந்து குறைந்த இறப்பு வீதமும் குறைந்த பிறப்பு வீதமும் இருக்கும். ஸோ இதான் 3 கட்டம். ஸோ இந்த கட்டங்களோட இந்த ஹெட்டிங் பார்த்து வச்சுக்கோங்க, இது மேட்சில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அதோட பயன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியும், ஆண் பெண் வீதம் தெரியும், பாலின வீதம் தெரியும், ஊரக நகர்ப்புற மக்கள் தொகை என்னன்னு தெரியும், வயது பாகுபாடு, மக்கள் தொகை அடர்த்தி, கல்வியறிவு நிலை, நகர்மயமாதல், தொழிற்சார் வகைகள் இதெல்லாம் தெரியும். அடுத்து இந்த டேபிளில் வந்துட்டு இந்த வருஷமும் இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ் கொஷினில் கேட்கலாம். 1901 21 வரைக்கும் தேக்க நிலையில் இருக்குது, 21 51 வரைக்கும் சீரான வளர்ச்சி, 51 81 வரைக்கும் விரைவான உயர் வளர்ச்சி, 81 2001 வரைக்கும் குறைவதற்கான அறிகுறி. ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், ஸ்டெடி க்ரோத், ரேபிட் ஹை க்ரோத் வித் டெஃபினைட் சைன் ஆஃப் ஸ்லோயிங் டவுன். நேஷ்னல் பாலிசி 2000 இது வந்து மெயின்ஸில் 2லேயுமே கேட்குறக்கான அதிக ஸ்கோப் உள்ள ஏரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 2000 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் நோக்கம் வந்து 3 நோக்கம் இருக்குது. உடனடி நோக்கம், அதுக்கப்புறமா வந்து ஷார்ட்டு, மீடியம்மு, லாங் டேர்முன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான கருத்தடை சாதனம், சுகாதார கட்டமைப்பு, சுகாதார பணியாளர்கள், ஒருங்கிணைக்கப்பட்ட பணிகள் மூலம் குழந்தை பராமரிப்பை மேம்படுத்துறது தான் இதோட உடனடி நோக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த செழுமை, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, மொத்த செழுமை காலத்தை வந்து 2010க்குள்ளே மாற்றியமைப்பது தான் முக்கிய இது. இந்த மொத்த செழுமை காலம் வந்து 2.1 என்பது வந்து செழுமை காலத்தை மாற்றியடிப்பதாக அமையுது. ஸோ இதோட வேல்யூ வந்து 2.1 ஆகணும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு வரணும். அடுத்து 2045 ஆண்டுக்குள்ளே மக்கள் தொகை வந்து நிலைப்படுத்துறது.
ஸ்டெபிலைஸ் பண்ணுறது 2045க்குள்ளே. இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தேசிய மக்கள் தொகை குழு, இதோட தலைவர் பிரதமர். மாநில மக்கள் தொகை குழு, இதோட தலைவர் வந்து முதலமைச்சர். மக்கள் தொகை நிலைப்படுத்துவதற்கான முறைகள் கேட்குறாங்க. எப்படி 2045க்குள்ளே இது பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. குழந்தை இறப்பு வீதம் வந்து 30 கீழே கொண்டு வரணும். எவ்வளோனா 1,00,000 குழந்தைங்களுக்கு. மகப்பேறு காலத்தில் இருக்கும் தாய்மார்கள் வீதம், அதாவது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டு, மகப்பேறின் போது உயிரிழப்புகள். ஸோ அதை வந்து 100க்கும் கம்மி பண்ணணும். இது எதாச்சும் கணக்கு பண்ணுவாங்கன்னா 1,00,000க்கு கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். எதுக்கு கணக்கு பண்ணுறாங்க, எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது. உலக அளவில் நோய் தடுப்பு முறை, இம்யூனைசேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் கொண்டு வரணும். 80% பார்த்திங்கன்னா 80% மகப்பேறு வந்துட்டு முறையான மருத்துவமனை இதில் இது பண்ணணும். இரு குழந்தைகளுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். குழந்தைகள் திருமண தடை சட்டம், பெண்கள் திருமண வயது அதிகரிப்பு, 21 வயதுக்கு மேலே திருமணம் செஞ்சால் வெகுமதி வழங்குறது, இதெல்லாம் கொண்டு வரணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, சுய உதவி குழுக்கள், அப்புறமா தொடக்க கல்வி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே இதுவும் வந்து மெஷர்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓல்டு புக்கு. அடுத்து 11th புக்கில் வந்துட்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெண்டுக்குமே இம்பார்ட்டண்ட்டு. அதிகமாக 2A மெயின்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் கொஷினில் டேட்டா கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2011 வந்துட்டு எவ்வளவு சராசரி ஆண்டு வளர்ச்சியாக இருந்தது, 1.66. இதே வந்து 51 பார்த்திங்கன்னா 1.25 தான் இருந்தது. இந்தியாவோட உலக மக்கள் தொகையில் இந்தியா வந்து 17.5% கொண்டு இருக்குது. நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 2.4%. வருவாய் பார்த்திங்கன்னா 1.2%. மொத்தம் 3 ஆண்டாக பிரிப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெரும் பிரிவினை ஆண்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னா 1921. சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை மாறுதல் பார்த்திங்கன்னா 2011. ஸோ இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட்டு, இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட்டு, இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2Aல கேட்கலாம், 2லையும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்து குழந்தை பிறப்பு வீதம் 1000 பேர்த்துக்கு கணக்கு பண்ணுவாங்க. இறப்பு வீதமும் 1000 பேர்த்துக்கு கணக்கு பண்ணுவாங்க. இதோட வேல்யூ வந்து 2011 மட்டும் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 21.8, 7.11. நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறீங்கன்னா சென்சஸ் 2011 அளவே கொடுக்கலாம். ரீசெண்ட் தான் கொடுக்கணும் கிடையாது. ஏன்னா சென்சஸும் வந்து அத்தன்டிகேட்டட் சோர்ஸ் தான். ஆனால் கீழே வந்து நீங்கள் 2011 சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்சஸ் 2011 மென்ஷன் பண்ணும். ஏன்னா ஒரு டேட்டா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சோர்ஸ் என்னங்கிற மென்ஷன் பண்ணும். பிறப்பு வீதத்தில் பர்த் ரேட்டில் அதிகமாக இருக்கிறது கேரளா, கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்த்திங்கன்னா மிக குறைந்த பிறப்பு வீதம். மாதிரி சொல்லிட்டேன், திருப்பி நான் சொல்கிறேன். கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு வீதம், பர்த் ரேட்டில் ரொம்ப கம்மி. உத்தரப்பிரதேசம் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாத்துலேயுமே எது ஜாஸ்தி எது கம்மின்னு பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா இறப்பு வீதத்தில் குறைவு, ஒரிசா வந்து அதிக இறப்பு வீதத்தில் இருக்குது. பிமாரு ஸ்டேட்டுன்னு எதை சொல்லுவாங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி பொறுத்தளவுக்கும் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அதன் நிலப்பரப்பு. ஸோ டென்சிட்டி, ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி 2011 வந்து 382. பீகார் தான் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது. அதுக்கப்புறமா அருணாச்சல் பிரதேசம் குறைவானது. பாலின வீதம் 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள்னு சொல்லப்படுற வீதம் 2011 940. இது வந்து ஹரியானாவில் வந்து மிக குறைவான பாலின வீதம் இருக்காங்க. கேரளாவில் அதிகமான பாலின வீதம் இருப்பாங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்திங்கன்னா 63.5. அதுக்கடுத்து எழுத்தறிவு வீதம் லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 74.04. கேரளாவில் லிட்ரஸி ரேட் அதிகம். மிசோரம் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து கோவா இருக்குது. ரொம்ப கம்மி பார்த்திங்கன்னா பீகார். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கொஞ்சம் இதோட ஹெட்டிங்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. வெடிப்பதற்கான காரணம் அதிக பிறப்பு வீதம், குறைவான இறப்பு வீதம், இளவயது திருமணம், கல்வி அறிவின்மை, தலா வருமான நாட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நகரமயமாதல் சில பாயிண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும், வேல்யூ அடிஷனாக இருக்கும், நம்ம பார்த்ததுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பொழுதுபோக்கு வசதிகள், விளம்பரம், ஊக்கத்தொகை, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ இதெல்லாம் வந்து மெஷர்ஸில் வந்துடும்.
சட்டத்தின் வழிமுறை, சுய கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு, பொழுதுபோக்கு வசதி, விளம்பர ஊக்கத்தொகை, பெண்களுக்கு விலைவாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குற மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். நகரமயமாதல் ஏற்பட்டதால் சமூக விளைவு இது இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷினில் கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. குடும்ப அமைப்பு, குடும்ப அளவு, சரிநிகர் குடும்பம், சாதியோடது அளவு கம்மியாக இருக்கும், கலப்பு திருமணம் நிறைய இருக்கும், பெண்களின் நிலை வந்து முன்னேற்றமாக இருக்கும், கல்வி எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கும், இடம்பெயர்வு ஜாஸ்தியாக இருக்கும். தேசிய மக்கள் தொகை குழு பிரதமர் தான், பாப்புலேஷன் கமிஷன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். சென்சஸோட முதல் சென்சஸ் பார்த்திங்கன்னா 1872 மேயோ பிரபு காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து தமிழில் இருக்குது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு, இதை இங்கிலீஷில் இது பண்ண பார்த்துக்கோங்க. அடுத்து 1881 ரிப்பன் காலத்தில் வந்து முறையான கணக்கெடுப்பு நடந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குறிக்கோள், சென்சஸோட குறிக்கோள் லாஸ்ட்டாக நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம். இதோட மக்கள் தொகை அடர்த்தி லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2011 படி 382, பாலின விகிதம் 940, குழந்தை பாலின விகிதம் 914, குழந்தை வளர்ச்சி விகிதம் 17.64, உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11, கல்வியறிவு விகிதம் 74. ஸோ எல்லாமே முதலிடம் கடைசி இடம் கொடுத்துருப்பாங்க மக்கள் தொகை அடர்த்திக்கு, பாலின விகிதத்துக்கு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடோட இதுவும் கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி 555, பாலின விகிதம் 995, குழந்தை பாலின விகிதம் 946, குழந்தைகள் வளர்ச்சி 15.6, கல்வியறிவு விகிதம் 80.33. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தோட சிரமம் பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, வறுமை, எழுத்தறிவின்மை, இலிட்ரஸி, ஃபேட்டலிஸ்ட்டு, அதாவது இறைவனோட வனம்னு நினச்சிருப்பாங்க, மத எதிர்ப்பு, ரிலீஜியஸ் சம்பந்தமானது, பணப்பற்றாக்குறை, மலிவான மற்றும் பயனுள்ள வரிமுறைகள், பயிற்சி பெற்ற ஊழியர்கள் பற்றாக்குறை, இதெல்லாமும் ரீசனாக இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பாப்புலேஷனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா ரிலேட்டடாக அதிகமாக அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் கேட்கலாம். ஓவராலாக மக்கள் தொகையோட காரணம், விளைவு, தடுக்கும் வழிமுறைகள், மால்தூசியன் தியரி இது பேஸ் பண்ணிலாம் உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். அப்புறமா நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி, மக்கள் தொகை கொள்கையை பற்றியும் கொஷின் கேட்கலாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.